அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டி மூவ்மெண்ட் மற்றும் இண்டிகேட்டர் யூஸ் செய்து ட்ரேட் ப்ராஃபிட் மற்றும் நாளைய ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். நண்பர்களே முதலில் இன்றைய நிஃப்டி மூவ்மெண்ட் பற்றி பார்ப்போம். இன்று நிஃப்டி ஆனது 22,194 ஓப்பன் ஆனது. அது வெள்ளிக்கிழமை முடிவடைந்த நிஃப்டியை விட 70 பாயிண்ட் அப்சைடு ஓப்பன் ஆனது நண்பர்களே. பின்பு அங்கிருந்து அப்சைடு சென்றது, அதாவது 22,261 வரை சென்றது. பின்பு அங்கிருந்து டவுன் சைடு வந்தது, 22,004 வரை வந்தது. தற்சமயம் 22,119 உள்ளது. ஆக நீங்கள் சார்ட்டை பார்த்து அறிந்து இருப்பீர்கள். நாம் போட்ட பிளான் என்னவென்றால் 22,100 கிராஸ் டவுன் சைடு சென்றால் கால் செல் செய்து எடுக்கலாம் என கூறியிருந்தேன். அதுபோன்று செய்திருந்தீர்கள் என்றால் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் நண்பர்களே. முதலில் நாளைய நிஃப்டி பிளான் பற்றி பார்ப்போம். இமிடியட் சப்போர்ட் என்பது 22,000, இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 22,250. நாளைய மார்க்கெட் இதே இடத்தில் ஓப்பன் ஆனால் அது 22,250 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் காத்து இருக்கவும், அது 22,300 மற்றும் 350 சென்ற பின்பு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது சமயம் நீங்கள் கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கும் நண்பர்களே. இது நம்மளுடைய முதல் பிளான். ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,000 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 21,700 வரை செல்ல வாய்ப்புகள் உள்ளது. அது சமயமும் நீங்கள் கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். இது நம்முடைய இரண்டாவது பிளான். ஒருவேளை மார்க்கெட் ஓப்பன் ஆகி 22,000 டச் செய்து மீண்டும் அப்சைடு சென்றால் புட் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். இது நம்முடைய மூன்றாவது பிளான். ஆக இது போன்று பிளான் போட்டு ட்ரேட் எடுக்கவும், அதே சமயத்தில் பிளானோடு நீங்கள் இண்டிகேட்டரையும் பாருங்கள் நண்பர்களே. பார்த்து ட்ரேட் எடுங்கள், ப்ராஃபிட் எடுங்கள். எடுத்துக்காட்டாக இன்று இண்டிகேட்டர் யூஸ் செய்து எப்படி ப்ராஃபிட் எடுத்தோம் என்பதை நான் தற்சமயம் கூறுகிறேன். நன்றாக கவனியுங்கள் நண்பர்களே. இன்று இண்டிகேட்டர் யூஸ் செய்து ப்ராஃபிட் எடுப்பதை பற்றி பார்ப்போம். எடுத்துக்காட்டாக 22,300 கால் ஆப்ஷன் முதலில் பார்ப்போம். சரியாக 9:39 பாருங்கள், இது பிரிந்துவிட்டது. அதாவது ரெட் லைனானது மேலே உள்ளது, ப்ளூ லைனானது கீழே உள்ளது. அது சமயம் பிரீமியமானது 90 ரூபாயில் உள்ளது. அது ஏறக்குறைய ஒரு 45 ரூபாய் வரை வந்த நண்பர்களே. பின்பு இதே ட்ரேடை பாருங்கள், நன்றாக கவனித்து இருந்தால் சரியாக 1:50 இந்த இண்டிகேட்டரானது விவேபை கிராஸ் டவுன் சைடு சென்றது. அது சமயம் பிரீமியமானது ஒரு 60 ரூபாயில் உள்ளது. அது 40 ரூபாய் வரை வந்தது. தற்சமயம் 54 ரூபாயில் உள்ளது. ஆக நன்றாக பாருங்கள் நண்பர்களே. 5 நிமிட சார்ட், நீங்கள் முடிந்தால் 3 நிமிட சார்ட்டையும் பாருங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த விவேபானது இந்த VWMஐ கிராஸ் செய்து டவுன் சைடு செல்கிறதோ அது சமயம் நீங்கள் ட்ரேட் எடுங்கள். அதுக்கு மேலே உள்ள கேண்டிலை பார்த்து ஸ்டாப் லாஸ் போட்டு வையுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் நண்பர்களே. இரண்டாவது ட்ரேடாக நாம் 22,000 P ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். சரியாக 12:30 இந்த இண்டிகேட்டரானது தனித்தனியாக பிரிகிறது பாருங்கள். அது சமயம் பிரீமியமானது ஒரு 85 ரூபாயில் உள்ளது. நன்றாக கவனியுங்கள். பின்பு அது
46 வரை வந்தது. தற்சமயம் 53 உள்ளது. ஆக நீங்கள் நிஃப்டி சார்ட்டையும் பாருங்கள், அதே சமயத்தில் பிரீமியம் சார்ட்டை பார்த்து இந்த இண்டிகேட்டர் ஒன்றை கிராஸ் செய்யும் பொழுது நீங்கள் ட்ரேடுங்கள் நண்பர்களே, ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது ரெட் VWMA ஆனது டவுன் சைடு இருக்க வேண்டும், VWAVE ஆனது மேல் பக்கம் இருக்க வேண்டும். அதைத்தான் நான் கூறுகிறேன். நன்றாக கவனிங்கள். என் வீடியோவை ஃபாலோ செய்யும் நண்பர்கள் ப்ராஃபிட் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு தெளிவாக நான் வீடியோ போடுகிறேன் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இதுபோன்று எந்த ஆப்ஷனையும் பாருங்கள், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் எந்த இடத்தில் உங்களுக்கு தெரிகிறதோ அதை பார்த்து எடுத்து நீங்கள் அதற்கு மேலுள்ள கேண்டிலை பார்த்து ஸ்டாப்லஸ் போட்டு ட்ரேட் எடுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். நாளை இதே போன்று வீடியோ போடுகிறேன். நன்றாக கவனியுங்கள். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.